திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் காதல் மன்னனாக வலம் வந்தவர் ஜெமினி கணேசன். இவருக்கு பல பெண் ரசிகைகளும் இருந்தார்கள். நிஜ வாழ்விலும் உல்லாச பேர்வழியாக இருந்தவர் இவர். சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே இவர் திருமணம் செய்து கொண்டார். 2ஆம் திருமணமும் செய்து கொண்டார். சாவித்திரியுடன் பல படங்களில் நடித்தார். இதனால் இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டது. இதற்கு ஜெமினி கணேசன் வீட்டில் எதிர்ப்பு வந்தாலும் அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் சாவித்திரியை ரகசிய திருமணமும் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார். ஆனால் சில காரணங்களால் விரக்தியடைந்த சாவித்திரி மது பழக்கத்திற்கு ஆளானார். சொந்தமாக படம் எடுத்து நஷ்டமாகி கடனில் சிக்கி சொத்துக்களை இழந்தார். நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்தார். அவரின் கடைசி காலத்தில் ஜெமினி கணேசன் அவரை நன்றாகவே பார்த்து கொண்டார். சாவித்திரியின் மறைவுக்கு பின் அவருக்கும் தனக்கும் பிறந்த மகனை அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை முறையாக செய்து செட்டில் செய்து வைத்தார் ஜெமினி கணேசன். ஒரு பேட்டியில் ஜெமினி கணேசன் மகன் இவ்வாறு பேசியிருந்தார். ஜெமினி கணேசன் 2 முறை திருமணமானவர் என்பது தெரிந்தும் சாவித்திரி அவரை காதலித்தார். இருவரும் இணைந்து நடித்த மனம் போல் மாங்கல்யம் என்கிற படம் உருவான போது ஒரு நாள் ஜெமினி கணேசன் படப்பிடிப்புக்கு வரவில்லை. அவர் வந்தால்தான் நான் நடிப்பேன் என இயக்குநரிடம் சொல்லிவிட்டார் சாவித்திரி. இத்தனைக்கும் சாவித்திரியை வைத்து தனியாக காட்சிகள் எடுக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் அவர் வராமல் நடிக்க மாட்டேன் என சொல்லியிருக்கிறார். அப்போதுதான் இருவரும் தீவிர காதலில் இருக்கிறார்கள் என்பது படப்பிடிப்பு குழுவினருக்கு தெரியவந்தது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.